உடலில் முடி இருக்கக்கூடாது என்கிறது சமணம். முடியை பராமரிக்க பணம் தேவைப்படும். துறவிகளிடமோ நயா பைசா கூட இருக்காது. அதனால்தான் இந்த மொட்டையடிக்கும் நிகழ்வு. This reason is that they don't have to depend on others, because when we go out to cut the hairs, we have to give money. So, but they don't have any cash, any money in their hands. So they don't be dependent on others. So they cut their hairs, they pluck their hairs by their own. And second reason is that by doing this, lots of karmas get shredded, they get eliminated. And third logic is that when we pluck these hairs, our willpower increases very highly. So we don't do this. உடலில் மீண்டும் முடி முளைத்தால் அதை துறவிகளே பிடுங்கிக் கொள்ளவும் சமணம் வலியுறுத்துகிறது. By chance, if they are not able to bear the pain and tear comes from their eyes, then they have to repent it in the front of Guru, and it is said that they are given one day fasting as a punishment. தீபா மொட்டை தலையுடன் மூத்த துறவி முன்பு நின்றார். அவர் சில வாக்கியங்களை படிக்க அதை திருப்பி கூறினார். தீபா உறவுகளை துறந்து இவ்வுலக இன்ப துன்பங்களை விலக்கி பற்றில்லாத வாழ்க்கை வாழும் உறுதிமொழிகள் அவை. அதன் பிறகு மற்றொரு சடங்கின் மூலம் தீபாவின் பெயர் மாற்றப்பட்டது. தீப்தி ரத்னஸ்ரீஜி. இதுதான் இனி தீபாவின் பெயர். முழு துறவியானார் தீபா. இன்னைக்கு தீபாவாக இருந்த என் அக்கா பொண்ணு திருப்தி ரத்னஸ்ரீஜி மராசாப் சொல்லி ஆயிட்டாங்க. பிறந்து வளர்ந்து கொடுத்த பேர் இன்னைக்கு பேரே மாறிடுச்சு. பேரும் மாறிடுச்சு, அவங்க வேஷமும் மாறியிருக்கு. கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா வந்து போந்த பொண்ணு இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ் போட்டு சாமியார்கிட்ட இருக்குது. இன்றைக்கி எங்களெல்லாம் விட்டு அவங்க சாமியார்கிட்ட போய் இருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. கஷ்டம் என்னென்னா எங்களை விட்டு இன்றைக்கி சாமியார் அங்கே இருக்க போகிறாங்க. நாங்கள் வீட்டில் போய் அதே ஃபேன் அதே ஏசி என்ஜாய் பண்ண போகிறோம். அவங்க கீழே படுக்கணும், வெயிலில் போகணும், வரணும், அதே ஃபாஸ்டிங் பண்ணணும், எல்லாம் கஷ்டமும் அவங்க இது பண்ண போகிறாங்க. ஆனால் சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கி 1000 மக்கள் வந்து அதை பாராட்டி போயிருக்காங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னைக்கு இந்த துருவியா மாத்திரம் அன்னைக்குலேருந்து ஃபேமிலி கனெக்ஷன் கட் ஆகிடுது. டெத் ஆன பிறகு கொடுக்கு இந்த பாடி வந்து சங்கத்துக்கு ஒப்படைச்சிடுவாங்க. சங்கத்துக்கு தான் அது அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு நார்மல் மெம்பர்ஸ் மாதிரி வந்து வெறும் பார்க்க முடியும், ஆனால் அவங்க எந்த காரியம் செய்ய முடியாது. இனி இவரது வாழ்வில் நேற்று நடந்த நிகழ்வுகள் திரும்ப வராது. எப்போதாவது தீபாவின் பெற்றோர்கள் பார்க்க நேர்ந்தால் அவர்கள்தான் தீபாவின் காலில் விழுவார்கள். 4 மாதம் அவங்க இங்கே இருக்க போகிறாங்க. 4 மாதத்துக்கு நம்ம எத்தனை மட்டும் வேணாலும் போய் பார்க்கலாம், அங்கேயும் படுத்திக்கலாம், செய்யலாம், எல்லாம் செய்யலாம். 4 மாதம் அப்புறம் வந்து அவங்க பிரித்து ராஜஸ்தான் பாத யாத்திரை போயிடுவாங்க. 2500 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவாங்க. எனக்கு அப்புறம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் 24 வருஷமாக பொண்ணை வளர்த்தேன். இப்போ திடீர்னு போயிடுறாங்க. அங்கே போய் தான் நான் பார்க்கணும். வேறு எதுவுமே எனக்கு வழியே இல்லை. ஒருவேளை உணவு, நாட்கணக்கில் நடைபயணம், முடி வளர்ந்தால் பிடுங்கிக் கொள்ள வேண்டும், பெண்களுக்கே உரிய பிரச்சனைகள் என பெண் துறவின் கடின வாழ்வை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இத்தனை துயரம் இருந்தாலும் பிறவிச் சங்கிலியை அறுப்பார் எனும் நம்பிக்கையில் மகிழ்வுடன் உள்ளனர் அவரது குடும்பத்தினர். ஒரு கார்ப்பரேட் அலுவலகத்திற்கு இருக்கக்கூடிய சொஃபிஸ்டிகேஷனோட ஆன்மீக நிறுவனங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆபரணங்களை துறந்து, நகைகளை துறந்து, பணத்தை துறந்து, குடும்ப வாழ்க்கையை துறந்து, சௌகரியங்களை துறந்து, எல்லாவற்றையும் விட்டு விட்டு மொட்டையடித்து கொண்டு காலில் செருப்பு இல்லாமல் பிச்சை பாத்திரமேந்தி துறவரம் பூணும் நிகழ்வும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு தீபாவின் துறவர சம்பவம் ஒரு உதாரணம்.
Executive Producer, Vijay TV, Post Box number 8484, Chennai 34.